ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். யுனைடெட் கிங்டையும் பிரான்ஸையும் பிரிக்கிற இடைப்பட்ட அந்த கடல் பகுதிக்கு பேரு இங்கிலீஷ் சேனல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த கடல் பகுதியில் பிரான்ஸ்ல இருந்து நார்த் வெஸ்ட் சைடு இருக்கிற ஒரு சின்ன அழகான ஐலாண்டுக்கு பேரு தான் ஜெர்சி. இந்த ஐலாண்ட் ரொம்ப குட்டியானது. இதோட ஒட்டுமொத்த நீளமே 5 மைல் தான் இருக்கும். அகலம் கிட்டத்தட்ட ஒரு 8 மைல் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சின்ன ஐலாண்ட்ல பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஐலாண்டு யுனைடெட் கிங்டமுக்கும் பிரான்சுக்கும் இடைப்பட்ட அந்த கடல் பகுதியில் இருக்கிறதுனால இங்க வாழ்ற மக்கள் கொஞ்சம் மிக்ஸ்டா இருக்காங்க. அதாவது அவங்களோட கலாச்சாரம் இங்கிலாந்து கலாச்சாரம், அதே டயத்துல பிரான்ஸ் கலாச்சாரம், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நிறைய மக்கள் இந்த ஐலாண்ட்ல ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இந்த ஐலாண்ட்ல மக்கள் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது 1957 வருஷத்துல இருந்து 61 வருஷம் வரைக்கும் இடைப்பட்ட இந்த 4 வருஷத்துல ஒரே ஒரு நபர் இந்த ஒட்டுமொத்த ஐலாண்டிய கதிகலங்க வைக்கிறான். அப்படி அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் வித்தியாசமான ஒரு காஸ்டியூம் போட்டுக்கிட்டு, ரொம்ப மோசமான பயமுறுத்துற மாதிரி ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு, தலையில மக்களை பயமுறுத்துற மாதிரி ஒரு விக் போட்டுக்கிட்டு, ஒரு பழைய அழுக்கான கோட்டு போட்டுக்கிட்டு, அந்த கோட்ல நிறைய கயிறுகள் அங்கங்க தொங்கிட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி அந்த கோட் எப்படி டிசைன் பண்ணிருக்கான் அப்படின்னா, கையில் இப்படி ஹேண்ட் கப் மாதிரி இருக்கும், எங்க பார்த்தாலும் சுத்தி ஆணியா இருக்கும். இப்படி ஒரு ரொம்ப கிரீப்பியான ஒரு காஸ்டியூமை போட்டுட்டு அந்த ஐலாண்ட் மக்களையே கதிகலங்க வச்சிருக்கான். கதிகலங்க வச்சதோட மட்டும் அல்லாம அந்த ஐலாண்ட்ல நிறைய கிரைம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி இந்த பர்சன் என்னெல்லாம் கிரைம் பண்ணான், என்ன மாதிரிலாம் அந்த ஐலாண்டு மக்களை இவன் கொடுமைப்படுத்துறான், ஃபைனலா போலீஸ் அவனை பிடிச்சாங்களா அப்படின்னு தி பீஸ்ட் ஆஃப் ஜெர்சி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வித்தியாசமான நபரோட ஒரு கிரைம் கேஸை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மேலும் இந்த ஐலாண்டுல என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோ லைக் பண்ணிட்டு, இன் கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்படிப்பட்ட அழகான அமைதியான இந்த ஐலாண்ட்ல முதல் கிரைம் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1957 வருஷம் தான். ஒரு நர்ஸ் அவங்க டியூட்டி முடிச்சிட்டு தனியா தன்னோட வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஏர்லி மார்னிங் திடீர்னு இருட்டுல பின்னாடி இருந்து வந்த ஒரு நபர் அவங்களோட கழுத்து பகுதியை பின்னாடி இப்படி பிடிச்சு அவன் கையில வச்சிருக்க கயிறால அவங்க கருத்து பகுதியை இருக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் மெயின் ரோட்ல இருந்து பக்கத்துல இருக்கிற ஒரு டெசர்டான ஃபீல்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க வச்சு அந்த நர்ஸ் கிட்ட பலமுறை தவறா நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அதே மெயின் ரோட்ல வந்து அவங்களை விட்டுட்டு போயிருக்கான். இது 1957 வருஷம் ஜனவரி மாசம் நடந்தது. இந்த இன்சிடென்ட் நடந்து 2 மாசம் கழிச்சு மார்ச் மாசம் இதே மாதிரி ஒரு 20 வயசு பெண் வேலை முடிச்சு வந்துட்டு இருக்கும்போது, அதுவும் அவங்க நைட் ஒரு 11 மணிக்கு வர்றாங்க. அப்படி வரும்போது இதே மாதிரி தான் அந்த நர்ஸை எப்படி பண்ணானா அதே மாதிரி இந்த பெண்ணையும் கழுத்துல கயிறை வச்சு கட்டி ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு கார்ன் ஃபீல்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க வச்சு பலமுறை தவறா நடந்து திரும்பவும் மெயின் ரோடு கொண்டு விட்டுட்டு போறான். 1957 வருஷம் இதே மாதிரி 2 இன்சிடென்ட் நடக்குது. 1958 வருஷம் 35 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் கிட்ட இதே மாதிரி நடந்துக்கிறான். 1959 வருஷம் 27 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் கிட்டையும் இதே மாதிரி நடக்குது. இந்த 2 வருஷ கேப்ல மொத்தம் 4 பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. பட் இவனோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு. பெண்களை பின்னாடி கூடி வந்து இப்படி கையை பிடிச்சு கழுத்துல கயிறை வச்சு கட்டிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு ஏரியா கூட்டிட்டு போயிட்டு அவங்க கிட்ட தவறா நடந்துட்டு, நம்ம எவ்வளவோ கிரிமினல்ஸ் பார்த்திருப்போம், எவ்வளவோ கிரைம் கேஸ் பார்த்திருப்போம். எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெசர்டட் ஏரியா கூட்டு போயிட்டா ஒண்ணு அவங்களை கொலை பண்றது இல்ல தவறா நடந்துட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துருவாங்க. பட் இந்த கிரிமினல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான். அவனோட வேலை எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட தவறா நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அந்த பெண்களை அவன் எங்க இருந்து கடத்திட்டு போனானோ அதே இடத்துக்கு கொண்டு விட்டுட்டு போயிருக்கான். உண்மையில இந்த இன்சிடென்ட் பார்க்கும்போது போலீஸுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. எதுக்காக இவன் திரும்ப அந்த பெண்களை அதே இடத்துக்கு கொண்டு விட்டுட்டு போறான் அப்படிங்கறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. சோ பாதிக்கப்பட்ட இந்த 4 பெண்களை விசாரிச்சு பார்க்கும்போது அந்த விசாரணையில இவங்களை கடத்திட்டு போய் தவறா நடந்த அந்த நபரோட ஐடென்டிபிகேஷன் 4 பேரும் ஒரே மாதிரி சொல்றாங்க. தலையில பயங்கரமா ஒரு விக்கு வச்சிருக்கான், முகத்துல பார்க்கவே கொடூரமா பயமா இருக்கிற மாதிரி ஒரு மாஸ்க் போட்டிருக்கான், ரொம்ப பேடா ஸ்மெல் வர மாதிரி ஒரு முழு நீல கோட்டு போட்டிருக்கான். அந்த கோட்ல 2 பக்கமும் கயிறு தொங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கோட்ல எங்க பார்த்தாலும் ஆணியா இருக்கு. இவ்வளவு வித்தியாசமான ஒரு காஸ்டியூமை போட்டு 4 வேறு நபர்கள் இந்த கிரைமை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை. அப்படிங்கறதுனால இந்த 4 பெண்களையும் கடத்திட்டு போய் தவறா நடந்தது அந்த ஒரு நபரா தான் இருக்க முடியும்னு போலீஸுக்கு என்னதான் இவ்வளவு டீடைல்ஸ் தெரிஞ்சா கூட, அந்த ஐலாண்ட்ல மக்கள் தொகை ரொம்ப குறைவா இருந்தா கூட இந்த நபரை போலீஸால பிடிக்க முடியல. பட் அந்த நபர் பார்க்கறான், ஆகா நம்ம 4 கிரைம் பண்ணிருக்கோம், 4 பெண்கள் இந்த மாதிரி பண்ணிருக்கோம், போலீஸால நம்மள நெருங்க முடியல அப்படின்னு சொல்லப்பட்டு அவனோட தைரியம் அதிகமாயிருச்சு. ஜெனரலா இந்த மாதிரி தொடர்ந்து கிரைம் பண்ற வரவங்களை போலீஸ் பிடிக்க
பிடிக்க முடியலனா அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப அதிகமாகி அந்த கிரைமையை 2 டைம் அதிகமா செய்ய ஆரம்பிப்பாங்க. அதை தான் இந்த நபரும் பண்றான். ஓகே, நம்ம ரோட்ல போற பெண்களை கடத்திட்டு போறோம், அதுவே போலீஸால ஒன்றும் பண்ண முடியல, சரி நம்ம அடுத்த லெவலுக்கு போவோம் அப்படின்னு என்ன பண்றானா, இது வரைக்கும் ரோட்ல போயிட்டு வர்ற பெண்களை கடத்திட்டு போனவன் இப்போ வீடு புகுந்து பெண்களை கடத்த ஆரம்பிக்கிறான். 1960ஆம் வருஷம் ஒரு 12 வயசு மதிக்கத்தக்க ஒரு சின்ன பையன் வீட்டுல தூங்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க வீட்டுல பெற்றோர்கள் இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட இந்த நபர் அந்த வீடை பிரேக் இன் பண்ணி உள்ள வந்து இந்த 12 வயசு பையனை கழுத்துல கயிறை வச்சு தரன்னு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு கான்ஃபீல்டு கூட்டிட்டு போயிட்டு பல முறை இந்த சின்ன பையன்கிட்ட தவறா நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த பையனை அதே மாதிரி வீட்டுல கொண்டு விட்டுட்டு போயிருக்கான். இந்த இன்சிடென்ட் போலீஸுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. பிகாஸ் எவனோ ஒருத்தன் ஒரு பெண்களை தேடி தேடி தவறா நடந்துட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோங்க. அந்த பெண்களை தவறா நடந்த அதே நபர் தான் ஒரு 12 வயசு சிறுவன் கிட்டையும் தவறா நடந்திருக்கான் அப்படின்னு சொல்லும் போது ஓகே, இவனோட டார்கெட் பெண்கள் மட்டும் கிடையாது, எந்த பாலினமா இருந்தா கூட பரவாயில்ல, ஆண் பெண் வயது வித்தியாசம் பார்க்காம எல்லாத்தையும் கடத்திட்டு போறான் அப்படிங்கிறது அந்த ஐலாண்டு ஃபுல்லா காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. அப்ப போலீஸ் எல்லாத்திட்டையும் அபிஷியலா ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. லேட் நைட்ல யார் வெளியில வராங்க, வீட்டுக்குள்ள இருந்தா கூட கதவை கரெக்டா தாழ்பால் போட்டுட்டு ரொம்ப பாதுகாப்பா இருங்க அப்படிங்கிற மாதிரி பொதுமக்களுக்கு போலீஸ் ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. பல பெண்கள் குழந்தைகள் அப்படின்னு பல பேர்கிட்ட தவறா நடந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்க இந்த நபரை போலீஸ் எவ்வளவோ முயற்சி பண்ணி கூட ஸ்டாப் பண்ண முடியல. மார்ச் மாசம் 1960ஆம் வருஷம் ஒரு பெண் வேலைக்கு போயிட்டு வரும்போது ஒரு நபர் கார்ல அவங்க பக்கத்துல வராரு. அந்த நபர் ஒரு கோட் போட்டு தலையில இப்படி தொப்பி வச்சிருக்காரு. பட் அந்த பெண்ணுக்கு காரை நிப்பாட்டிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பெண்ணால அந்த நபரோட ஃபேஸை சரியா பார்க்க முடியல. அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு டாக்டரா வேலை பார்க்குறேன், என்னோட மனைவியை பிக்கப் பண்றதுக்காக நான் போயிட்டு இருக்கேன், நீ இந்த வழியா தானே போற, நான் வேணா உனக்கு டிராப் பண்ணவான்னு கேட்கும்போது அந்த பெண்மணியும் சரி ஓகே டாக்டர் அப்படிங்கும்போது மோஸ்ட் ரெஸ்பெக்டபிள் பர்சன் அப்படின்னு நினைச்சிட்டு அவரை நம்பி கார்ல ஏறுறாங்க. பட் காருக்குள்ள ஏறின கொஞ்ச நேரத்துக்குள்ளே தான் அந்த பெண்மணிக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லுது, ஆகா ஒரு தவறான நபரோட கார்ல ஏறிட்டோமோ அப்படின்னு தோணுது. பிகாஸ் அந்த காருக்கு பின்னாடி ஒரு கிளவுஸ் இருக்கு, ரொம்ப பழைய ஒரு கோட் இருக்கு, ஈவன் ஒரு பயங்கர ஸ்கேரியா இருக்கிற ஒரு முகமூடி இருக்கு, விக் இருக்கு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த பெண்மணிக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, இந்த ஐலாண்ட் கலக்கிட்டு இருக்க அந்த நபரோட கார்ல தான் நம்ம ஏறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நொடி சுதாரிச்சு அந்த கார்ல இருந்து அவங்க இறங்கி போலான்னு பார்த்தா இந்த நபர் அதுக்குள்ளேயும் அந்த பெண்ணோட தலையில கடுமையா தாக்கி வழக்கம் போல ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு கான்ஃபீல்டு கூட்டிட்டு போயிட்டு அந்த பெண் கிட்ட பல முறை தவறா நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப இதே இடத்துல வந்து பிக்கப் பண்ணானோம். அந்த இடத்துல பிக்கப் பண்றதுக்காக கார்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ அந்த பெண்மணிக்கு கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சு சுயநினைவாக விட்டு சரி இதுக்கு மேல நம்ம இவங்க கூட இருந்தா உயிருக்கு ஆபத்துன்னு கார் கதவை திறந்துட்டு திடீர்னு கார்ல இருந்து விழுக ஆரம்பிச்சுட்டாங்க. விழுக ஆரம்பிச்சுட்டு கத்தி கதறி உதவி கேட்கிறாங்க. உடனே சுத்தி நிறைய பேர் வரவிட்டு இந்த கார்ல வந்து அந்த நபர் சுதாரிச்சுட்டான். இனிமேல் இந்த இடத்துல தான் நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கார் எடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிட்டான். ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்து திரும்பவும் ஒரு மாசம் கழிச்சு ஒரு வீட்டுல 48 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி தன்னோட 14 வயசு ஒரு குழந்தையோட ஒரு வீட்டுல இருந்துட்டு வராங்க. நைட்டு திடீர்னு 2 மணிக்கு அவங்க வீட்டுல டெலிபோன் ரிங் அடிக்குது. அந்த பெண்மணி மாடியில படுத்திருக்காங்க. மெதுவா கீழே இறங்கி வந்து டெலிபோன் அட்டன் பண்றாங்க. பட் எதிர்முனையில மயான அமைதியா இருக்கு, யாருமே பேசல. சரி ஓகே ஏதோ ஒரு ராங் கால் வந்திருக்குன்னு போனை வச்சுட்டு திரும்பவும் மாடிக்கு படுக்க போயிடுறாங்க. இந்த டைம் அவங்க படுக்க போகும்போது கீழே இருந்து அவங்களோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வர்றதை பார்த்துட்டு சரி என்ன சத்தம்னு பார்க்கலான்ட்டு மாடிப்படியில இருந்து இறங்கி வரும்போதே லைட் ஆன் பண்ணிட்டு மெதுவா மாடிப்படியில இறங்கி வர்றாங்க. கடைசி படியில் அவங்க இறங்கும் போது திடீர்னு அந்த மாடிப்படியில் அவங்க ஆன் பண்ண லைட் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகுது. அப்பவே இந்த பெண்மணிக்கு புரிஞ்சு போச்சு, இந்த வீட்டுல நான் மட்டுமல்ல ஒரு இன்ட்ரூடர் உள்ள வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சுதாரிச்சு அந்த பெண்மணி உடனே ஃபாஸ்டா போயிட்டு போனை எடுத்துட்டு போலீஸுக்கு கால் பண்ணலாம் பார்த்தா போன் ஒர்க் ஆகல. யாரோ போன் வயரை கட் பண்ணிருக்காங்க. 1960s அந்த டைத்துல இந்த மாதிரி செல்போன் கிடையாது, வேற எமர்ஜென்சி எந்த ஒரு டிவைஸும் கிடையாது. போனை டிஸ்கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் ஒரு வயரை கட் பண்ணா முடிஞ்சு. இப்போ அந்த பெண்மணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு இன்ட்ரூடர் முகம் தெரியாத நபர் தன்னோட வீட்டுல இருக்கான். சுத்தி எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டா இருக்கு. திடீர்னு அந்த வீட்டில் லைட் ஆன் ஆகும் போது ஒரு நபர் ஃபாஸ்டா பாஞ்சு வந்து இந்த பெண் கிட்ட நிக்கிறான். இந்த பெண்ணோட இருதயமே ஒரு செகண்ட் நின்றுச்சு. பட் இருந்தாலும் இந்த பெண் அவங்க தைரியத்தை வர வச்சுட்டு சரி உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகே எனக்கு நிறைய பணம் வேணும், இந்த வீட்டில் நான் கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்கேன், நீ என்கிட்ட பணத்தெல்லாம் கொடுத்துட்ட அப்படின்னா ஒன்று எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லும் போது அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா சரி ஓகே நீ என்ன வேணுமோ எடுத்துட்டு போன்னு சொல்லும் போது இந்த பெண்மணியோட 14 வயசு அந்த சின்ன பெண் மாடிப்படியிலிருந்து சத்தம் கேட்டு இறங்கி வர்றாங்க. இப்போ இந்த நபர் அந்த 14 வயசு பெண்ணை பார்க்குறான்.
ஆகா இந்த சின்ன பெண் நல்லா இருக்கு, இனிமேல் நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை தள்ளி விட்டுட்டு அந்த 14 வயசு பெண்ணை ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு தவறா நடந்துட்டு இருக்கான். இந்த டயத்துல இந்த பெண்மணி அம்மா என்ன பண்றாங்க, கதவை திறந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் உதவி கேட்கிறாங்க. ஒரு 4-5 வீட்டுல நிறைய பேரை கூட்டிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது இவன் அதுக்குள்ளேயும் அந்த சின்ன பெண் கிட்ட தவறா நடந்து அந்த பெண்ணை கட்டி போட்டுட்டு எஸ்கேப் ஆயிருக்கான். பட் எவ்வளவு பேர் வந்தும் கூட அவனை கண்டுபிடிக்க முடியல. இப்படியே இவனோட கிரைம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. போலீஸால ஒண்ணுமே பண்ண முடியல. பட் கடைசியா இந்த 14 வயசு சின்ன பெண் கிட்ட தவறா நடந்துக்கும் போது போலீஸுக்கு ஒரு மிக மிக முக்கியமான தடயத்தை விட்டுட்டு போயிருக்கான். ஃபைனலா இந்த நபரோட ஃபிங்கர் பிரிண்ட போலீஸ் இந்த கிரைம் சீன்ல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட வச்சு எப்படியாவது இந்த நபரை நம்ம பிடிச்சிடலாம், அவன் இன்னொரு கிரைம் பண்றதுக்குள்ளேயும் அவனை பிடிச்சே ஆகணும்ட்டு போலீஸ் தேடிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஒரு 14 வயசு சின்ன பொண்ணு வீட்டுக்குள்ள தனியா பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா பக்கத்து ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு ஜன்னல் வழியா உள்ள வந்தவன் நேரா இந்த சின்ன பொண்ணு படுத்திருக்க பெட்ரூமுக்கு போயிட்டு அந்த பெண்ணோட வாயை பொத்திட்டு கழுத்துல கயிறை கட்டிட்டு அதே ஜன்னல் வழியா அந்த பெண்ணை வெளியில கூட்டிட்டு போயிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்ல வச்சு தவறா நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப இதே மாதிரி அந்த ஜன்னல் வழியா கொண்டு வந்து பெட்ரூம்ல விட்டுட்டு போயிருக்கான். ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, அந்த பெண் 14 வயசு பெண் எந்த ரூம்ல படுத்திருக்காங்க, அவங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவலும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படிங்கிறதுனால இவன் ஒரு விக்டிமை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி பல நாட்கள் அந்த வீட்டையும் அந்த விக்டிமையும் நோட்டம் விட்டுருக்கான். எத்தனை மணிக்கு இங்க வரலாம், இந்த விக்டிம் எங்க இருப்பாங்க, எத்தனை மணிக்கு அவங்களை அட்டாக் பண்ணலாம், எந்த வழியா அவங்க வீட்டுக்குள்ள நுழையலாம், ஜன்னலை உடைச்சிட்டு வரலாமா, இல்ல எந்த ஜன்னலை திறந்து வச்சிருப்பாங்க, முன் கதவு திறந்து வச்சிருப்பாங்களா அப்படிங்கிற பலவிதமான தகவலை திரட்டினதுக்கு அப்புறம் தான் அவன் ஒவ்வொரு டைமும் இந்த கிரைமை பண்ண வர்றான். அதனாலதான் அவனால 100% பெர்ஃபெக்ட்டா ஒரு கிரைமை பண்ண முடியுது. அதுவும் போலீஸ் கிட்டையும் மாட்டிக்காம பொதுமக்கள் கிட்டையும் மாட்டிக்காம இவ்வளவு தூரம் தப்பிச்சிட்டு இருக்கான். இந்த கிரைம் கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ்க்கு இருக்க ஒரே தடயம் இந்த குற்றவாளியோட ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் தான். அப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, சரி ஓகே இந்த ஐலாண்டுல மக்கள் தொகையை கணக்கெடுப்பு எடுத்தா ரொம்ப கம்மியா தான் இருக்கு, அதுவும் ஆண்களோட மக்கள் தொகை அந்த கணக்கெடுப்பு பார்த்தோம்னா ரொம்ப குறைவா இருக்கிறதுனால இந்த ஐலாண்ட்ல வசிக்கிற எல்லா ஆண்களோட ஃபிங்கர் பிரிண்டையும் செக் பண்ணி பார்த்துடலான்ட்டு எல்லாரோட ஃபிங்கர் பிரிண்ட் சாம்பிளையும் போலீஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த இங்கிலாந்துல சட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி போலீஸ் ஒரு விசாரணைக்காக நீங்க அதுல குற்றவாளின்னு சஸ்பெக்டே இல்லாம சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து கேட்டாங்கன்னா கோர்ட் ஆர்டர் இல்லாம நீங்க ஃபிங்கர் பிரிண்ட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சோ ஃபிங்கர் பிரிண்ட கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறதும் உங்க சாய்ஸ் அப்படின்னு இருக்கும்போது அந்த ஐலாண்ட்ல இருக்க நிறைய ஆண்கள் வாலண்டியரா வந்து அவங்க ஃபிங்கர் பிரிண்ட கொடுக்கும்போது மொத்தம் 14 பேர் மட்டும் ஃபிங்கர் பிரிண்ட கொடுக்கறதுக்கு ரெடியா இல்ல. பட் இந்த மாதிரி ஒரு கிரைம்ல டிஎன்ஏ சாம்பிளோ ஃபிங்கர் பிரிண்ட் சாம்பிளோ கொடுக்கறதுக்கு ரெடியா இல்ல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த 14 பேர் மேலேயும் போலீஸுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அந்த 14 பேரை க்ளோஸா மானிட்டர் பண்ணும்போது அதுல அல்போன்ஸ் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காரு. அந்த நபர் ஏற்கனவே ஒரு சின்ன சின்ன குற்றங்களுக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர். பிளஸ் அவர் வீடு ஃபுல்லா போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பழைய கோட் இருக்கிறத பாக்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த அல்போன்ஸ் ஏன் இந்த குற்றவாளியா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த அல்போன்ஸை விசாரணைக்காக கூட்டிட்டு போறாங்க. பட் போலீஸ் இந்த அல்போன்ஸை விசாரணைக்கு கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு தெரியப்பட்டு இந்த செய்தி அந்த ஐலாண்டு ஃபுல்லா காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. ஈவன் எல்லாருமே முடிவே பண்ணிட்டாங்க இந்த அல்போன்ஸ் அந்த குற்றவாளிட்டு. அதனால பொதுமக்கள் ரொம்ப கோவமா இந்த அல்போன்ஸோட வீடவே ஃபுல்லா போய் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப போலீஸ் அந்த அல்போன்ஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்ற மாதிரி இந்த குற்றங்கள் நான் எதையுமே பண்ணலன்னு சொல்றாரு. பட் ஃபைனலா இந்த அல்போன்ஸ் அவரோட ஃபிங்கர் பிரிண்ட் சாம்பிளை கொடுத்ததுக்கு அப்புறம் அது கரெக்டா குற்றவாளி கூட மேட்சே ஆகல. ஸோ இதுல இருந்து இந்த குற்றங்கள் எல்லாத்தையும் அல்போன்ஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரியவிட்டு இப்ப போலீஸ் இந்த அல்போன்ஸை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பட் என்னதான் இந்த அல்போன்ஸை ரிலீஸ் பண்ணா கூட அவர் பேர் ஆல்ரெடி பயங்கரமா டேமேஜ் ஆயிடுச்சு. இனிமேல் இந்த ஐலாண்ட்ல நம்மளால வசிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அவர் பிறந்து வளர்ந்த இந்த ஐலாண்டை விட்டுட்டு வேற ஊர்ல போயிட்டு 14 வருஷங்கள் வாழ்ந்துட்டு லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் தான் அவர் இந்த ஐலாண்டுக்கு திரும்ப வந்திருக்காரு. இதுவரைக்கும் தான் பண்ண குற்றங்களுக்கு போலீஸ் கிட்ட எந்த தடையும் இல்ல அப்படிங்கிறதுனால ரொம்ப சுதந்திரமா இந்த கிரைம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்த அந்த குற்றவாளியோட ஃபிங்கர் பிரிண்ட் இப்ப போலீஸ் கிட்ட இருக்கிறதுனால அவன் என்ன நினைச்சான் தெரியல. 1960ஆம் வருஷம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த ஐலாண்ட்ல எந்த கிரைமும் நடக்கல. பட் ஒரு வருஷம் கழிச்சு 1961ஆம் வருஷம் திரும்பவும் ஒரு கிரைம் நடக்க ஆரம்பிக்குது. பட் இந்த டைம் அவனோட பேட்டர்ன் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு.
1957 வருஷத்திலிருந்து 60ஆம் வருஷம் வரைக்கும் அவன் 2 பாலின மக்களையும் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கான். வயசு வித்தியாசம் பார்க்காம 40 வயசு 18 வயசு சின்ன பசங்க பொண்ணுங்க அப்படின்னு எல்லாத்திட்டையும் தவறா நடந்துட்டு இருந்தவன் இப்போ 1961 திரும்பவும் அவனோட கிரைமை ஸ்டார்ட் பண்ணும்போது அவனோட பேட்டர்னை கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்டான். இந்த டைம் ஒன்லி குழந்தைகளை மட்டும்தான் டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு 12 வயசு மதிக்கத்தக்க ஒரு சின்ன பெண்ணை கடத்திட்டு போயிட்டு தவறா நடந்து திரும்பவும் அதே மாதிரி வீட்டில் கொண்டு விட்டுட்டு போயிருக்கான். பட் இந்த டைம் இவன் திரும்பவும் கிரைமை ஸ்டார்ட் பண்ண விட்டு அந்த போலீஸ் ஆபீசருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே, இனிமேல் இந்த கிரைமை நம்மளால சால்வ் பண்ண முடியாது, நம்ம ஸ்காட்லாந்து போலீஸை உதவியை நாடலான்ட்டு ஸ்காட்லாந்து போலீஸை போய் கேட்கிறாங்க. பட் அவங்களும் எவ்வளவோ இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஸ்காட்லாந்து போலீஸ் அங்க இருக்க பொதுமக்கள் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அந்த குற்றவாளியை நாங்க பிடிக்கிற வரைக்கும் நீங்க ரொம்ப கவனமா இருங்க, ஒருத்தவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்துக்கோங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் ஆதரவா நீங்க தான் தைரியமா இருக்கணும், எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க கடமையை செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்காட்லாந்து யார்டு உள்ள வராங்க. பட் எப்ப ஸ்காட்லாந்து போலீஸ் உள்ள வந்தாங்களோ அப்ப நம்ம மாட்டிப்போம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அந்த குற்றவாளி என்ன பண்றான், கிரைம் பண்றதை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிறான். 1961 வருஷத்திலிருந்து 1963 வருஷம் வரைக்கும் 2 வருஷமா எந்த கிரைமும் இல்ல. பட் திரும்ப 1963 வருஷம் அவனோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறான். அவனோட பேட்டர்ன் எதுவுமே சேஞ்ச் ஆகல. பட் அதே மாதிரி தான் குழந்தைகளை கடத்துறது, என்ன மாதிரி பேட்டர்ன்ல கடத்துறது, அவங்க கிட்ட என்ன மாதிரி பிஹேவ் பண்றது, திரும்ப கொண்டு வந்து அவங்க எங்க எடுத்துட்டு போனானோ அங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போறது, இப்படி அவனோட பேட்டர்ன்ல எந்த சேஞ்சுமே இல்ல. 1961 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 3 மாச கேப்ல 9 வயசு பொண்ணு, 11 வயசு பொண்ணு, 14 வயசு பையன் அப்படின்னு ஒரு 3 பேரை அடுத்தடுத்து கடத்திட்டு போயிட்டு தவறா நடந்து திரும்பவும் அவங்க வீட்டுக்குள்ளே கொண்டு விட்டுட்டு போயிருக்கான். இப்படி அடுத்தடுத்து குழந்தைகளை டார்கெட் பண்ண விட்டு அந்த ஐலாண்ட்ல இருக்கிற எல்லா மக்களுமே கதிகலங்கி போறாங்க. குழந்தைகளை யாருமே வெளியில விடாம 24 மணி நேரமும் கண்காணிச்சுட்டே இருக்காங்க பெற்றோர்கள். ஈவன் ஸ்கூலுக்கு அனுப்புறது கூட அவ்வளவு தூரம் யோசிக்கிறாங்க. அவனோட குற்றங்கள் இப்படி தொடர்ந்துட்டே இருக்கு. போலீஸ் அவனை பிடிக்க முடியாம கையை பசஞ்சிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்க இந்த நேரத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் வருது. இந்த நபர் தான், அதாவது இந்த பீஸ்ட் ஆஃப் ஜெர்சி அப்படின்னு சொல்லப்படுற இந்த நபர் ஒரு லெட்டர் எழுதியிருக்கான். அந்த லெட்டர்ல என்ன சொல்லியிருக்கான், உண்மையிலேயே உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு, நான் எவ்வளவு கிரைம் பண்ணிருக்கேன், உங்களால என்ன பிடிக்க முடிஞ்சிச்சா, எனக்கே உங்க மேல ஒரு பரிதாபம் வருது. சரி, நான் வேணா ஒன்று பண்றேன், நான் நெக்ஸ்ட் டைம் ஒரு கிரைம் பண்ணும்போது உங்களுக்காக சில தடயங்களை விட்டுட்டு போறேன், அட்லீஸ்ட் அப்பயாவது உங்களால என்ன பிடிக்க முடியுதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சவால் விடுற மாதிரி ஒரு லெட்டர் எழுதியிருக்கான். போலீஸ் எவ்வளவோ முயற்சி பண்ணா கூட இந்த குற்றவாளி அவனோட கிரைமை ஸ்டாப் பண்ற மாதிரி தெரியல, கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. ஈவன் அடுத்த கொஞ்ச நாள் கேப்ல இன்னொரு 10 வயசு குழந்தைகிட்ட இதே மாதிரி தவறா நடந்துக்கிறான். இப்படி போலீஸ் அவனை வலைவீசி தேடிட்டு இருக்க இந்த நேரத்துல 1970 வருஷம் ஜூலை மாசம் 10ஆம் தேதி நைட்டு 2 மணிக்கு வழக்கம் போல 2 போலீஸ் ஆபீசர் ரோந்து போயிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஃபுல்லா ரோந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு டிராபிக் சிக்னல் இருக்கு. அந்த டிராபிக் சிக்னல்ல ஒரு கார் ரொம்ப ஃபாஸ்டா நிக்காம போறத பார்த்து இந்த 2 போலீஸ் ஆபீசரும் அந்த காரை நிக்க சொல்றாங்க. பட் அவன் நிக்காம போயிட்டு இருக்கான். பட் போலீஸ் பார்த்தோம்னா அந்த கார்ல வந்த நபர் பயந்துட்டு காரை ஃபாஸ்டா ஓட்ட விட்டு இந்த நபர் கிட்ட ஏதோ ஒரு தவறு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அந்த நபரை கார்ல பயங்கரமா சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனும் ஃபாஸ்டா ஓட்டுறான், போலீஸும் ஃபாஸ்டா ஓட்டுறாங்க. ஒரு டயத்துல அந்த நபர் கார் கண்ட்ரோல் இல்லாம பக்கத்துல இருக்கிற ஒரு தக்காளி தோட்டத்துக்குள்ள போய் காரை விட்டுறான். கார் கம்ப்ளீட்டா ஸ்டக் ஆகி நினைக்குது. இப்போ போலீஸ் அந்த காரை நிப்பாட்டி அவனை வெளியில வர சொல்றாங்க. ஏண்டா சிக்னல் தாண்டா நிப்பாட்டாம போனா, நாங்க ஃபைன் போட்டு போறோம், எதுக்காக இப்படி பயந்துட்டு போற, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அந்த நபரோட முகத்துல ஒரு பயங்கரமான ஒரு பயம் கலந்த ஒரு பதட்டம் தெரியறத பார்த்த போலீஸ், சரி வா, உங்ககிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு, நீ வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வான்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணை கூட்டிட்டு போறாங்க. அப்போ அங்க இருக்கிற ஒரு உயர் அதிகாரி ஒரு கான்ஸ்டபிளை கூட்டி இவனோட காரை போய் செக் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குன்னு சொல்லும்போது அந்த கான்ஸ்டபிள் காரை திறந்து பார்க்கிறாரு. உள்ள காரை திறந்தவன பேக் சீட்ல இருந்து ஒரு பயங்கரமான பேட் ஸ்மெல் வருது. அதாவது ஒரு பல நாட்கள் துவைக்காம இருக்கிற ஒரு கோட் இருக்கு. அந்த கோட்டோட ஹேண்ட் கப் எல்லாத்துலயுமே ஆணி குத்தி இருக்கிறத பாக்குறாங்க. மேலும் ஒரு கொடூரமான ஒரு மாஸ்க் இருக்கு, ரொம்ப கேவலமான ஒரு விக் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஐட்டங்களை பார்த்தவன அந்த கான்ஸ்டபிள் பதறி அடிச்சுட்டு வந்து போலீஸ் ஆபீசர்கிட்ட எல்லாத்தையும் சொல்றாரு. சார், நம்ம இவ்வளவு வருஷமா தேடிட்டு இருக்க அந்த குற்றவாளி இவன் தான் சார், கிட்டத்தட்ட 13-15 பேரை சீரழிச்சது இவன் தான் சார் அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் சொல்ல விட்டு உடனே அந்த நபரை அரெஸ்ட் பண்றாங்க. உடனே அவரோட காரை ஃபுல்லா சீஸ் பண்ணி காருக்குள்ள இருக்கிற எல்லா தடயங்களையும்
ஆதாரங்களையும் கலெக்ட் பண்றாங்க. ஸோ இவ்வளவு நாள் இவ்வளவு கொடூரமான குற்றங்களை பண்ணிட்டு இருக்க இந்த நபரோட பேரு எட்வர்ட் பைஸ்னல். போலீஸ் கண்ணில் மட்டுமல்ல, இந்த ஐலாண்ட வாழ்ற எல்லா மக்களையும் 24 மணி நேரமும் பதட்டத்தில் வச்சிருந்த இந்த எட்வர்ட் யாருன்னு போலீஸ் பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது இவன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஜென்ரலா நம்ம எவ்வளவு கிரைம் கேஸ்ல பார்த்திருப்போம், இவ்வளவு கொடூரமான குற்றவாளிகளுக்கு ஒரு சரியான குடும்பம் இருக்காது. சில பேர் மட்டும்தான் குடும்பத்துக்கு பின்னாடி மறைஞ்சிட்டு இருப்பாங்க. பட் இவன் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான். இவனுக்கு திருமணம் நடந்திருக்கு, இவனுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை கூட இருக்கு. அவனோட ஒய்ஃப் லோக்கல்ல டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபாஸ்டர் ஹோம் கூட நடத்திட்டு இருக்காங்க. எவ்வளவோ அம்மா அப்பா இல்லாத அனாதை குழந்தைகளுக்கு ஃபாஸ்டர் கேர் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் நடத்திட்டு இருக்காங்க. ஈவன் இவனோட வேலை நேரம் போக பல நேரம் அந்த ஃபாஸ்டர் கேர்ல தான் நிறைய குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ இப்படி சமூகத்துல ஒரு அக்கறை உள்ள ஒரு நல்ல மனுஷனா ஒரு போர்வையில மறைஞ்சிட்டு இவ்வளவு கிரைம் பண்ணது இந்த எட்வர்டா அப்படிங்கறத யாராலையும் நம்ப முடியல. இப்ப போலீஸ் இந்த எட்வர்ட்ட கேக்குறாங்க, சரிப்பா டிராபிக் சிக்னல்ல எதுக்காக இவ்வளவு ஃபாஸ்டா போன அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல போலீஸை பார்த்து நான் பதட்டமாயிட்டு போயிட்டேன் அப்படிங்கிறான். சரி ஓகே, நீ போலீஸை பார்த்து பதட்டமாயிட்டு போன, உன் கார்ல இந்த மாதிரி ஒரு கோட் இருக்கு, ஒரு விக் இருக்கு, ஒரு மாஸ்க் இருக்கு, இதை போட்டுட்டு போய் தான் ஒருத்தன் எல்லா குழந்தைகள் பெண்கள் கிட்ட தவறா நடந்துட்டு இருக்கான். அது எப்படி உன்னோட காருக்குள்ள வந்துச்சு? இந்த கோட்டுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா அதுக்கு இந்த எட்வர்ட் கிட்ட எந்தவித ஆன்சரும் இல்ல. இப்ப போலீஸ் இந்த எட்வர்ட்டை விசாரணை பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் அவனோட வீடு ஃபுல்லா சோதனை பண்ணும்போது அவனோட வீட்டுல ஒரு சீக்ரெட் ரூம் வச்சிருக்கான். அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ள இந்த மாதிரி பல விதமான கோட் வச்சிருக்கான். யாரையாவது கடத்திட்டு வந்தா அவங்களை கொடுமைப்படுத்தக்கூடிய நிறைய எக்யூப்மெண்ட் வச்சிருக்கான், நிறைய மாஸ்க் வச்சிருக்கான், நிறைய விக் வச்சிருக்கான். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது, இந்த ஐலாண்ட்ல கடந்த 4 வருஷமா நிறைய பெண்கள் குழந்தைகள் கடத்திட்டு போய் தவறா நடந்துகிட்டவன் இந்த எட்வர்ட் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டு இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு இந்த கேஸ் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு போகுது. அப்போ ஜஸ்ட் 38 நிமிஷம் மட்டுமே இந்த விசாரணையை மேற்கொண்ட ஜட்ஜி என்ன சொல்றாருன்னா, இந்த கிரைம் எல்லாத்தையும் பண்ணது எட்வர்ட் அப்படிங்கிற மாதிரி உறுதி செஞ்சு அவனுக்கு இங்கிலாந்து நீதிமன்றத்தில் ஜஸ்ட் 30 வருஷம் மட்டும்தான் சிறை தண்டனை தர்றாங்க. 4 வருஷம் இவ்வளவு பெரிய கிரைம் பண்ணிருக்கான், பட் அதுக்கு 30 வருஷம் மட்டும்தான் கொடுத்தது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இவனுக்கு என்னதான் 30 வருஷம் சிறை தண்டனை கொடுத்தா கூட ஜெயில 20 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் ஜெயில இவன் நன்னடத்தை இருந்த காரணத்துக்காக 20 வருஷத்துல இவ்வளவு பெரிய குற்றவாளியா 1991 வருஷம் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இவன் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றான், திரும்பவும் தான் கிரைம் பண்ண அதே ஜெர்சிங்கிற ஐலாண்டுக்கு வர முயற்சி பண்றான். பட் அங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே இவன் அந்த ஐலாண்டுக்குள்ள விடுறதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு 3 வருஷம் அவனால் அந்த ஐலாண்டுக்குள்ளே போக முடியல. பட் ஃபைனலா 1994 வருஷம் திரும்பவும் அந்த ஐலாண்டுக்குள்ள போறான். பட் அந்த ஐலாண்டுக்குள்ள அவன் என்னதான் போனா கூட பொதுமக்கள் எல்லாத்தையும் அவனோட அச்ச உணர்வோட தான் பாக்குறாங்க. அவங்க கூட யாருமே பேசாம வைக்காம அவனை ஒரு தள்ளி தான் வச்சு பாக்குறாங்க. மொத்தத்துல அந்த ஐலாண்டுல ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை தான் இந்த எட்வர்ட் வாழ்ந்துட்டு இருந்தான். ஜஸ்ட் ஒரு 3 வருஷம் தான் இந்த ஐலாண்டுக்கு திரும்ப போயிருக்கான். பட் 1995 வருஷம் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அந்த ஐலாண்டிலே அவன் இறந்து போயிடறான். இந்த கேஸை படிச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம எவ்வளவோ கிரைம் கேசஸ் கவர் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு குற்றவாளிகளுக்கும், அதுவும் தொடர் கொலையாளிகளுக்கும், இந்த மாதிரி தொடர்ந்து பெண்கள் கிட்ட தவறா நடந்துட்டு இருக்க குற்றவாளிகளுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதாவது அவங்க விக்டிமை ஹேண்டில் பண்றதா அந்த பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இவனை மாதிரி ஒரு பேட்டர்னை நான் எந்த கிரைம்லயும் பார்த்ததில்லை. பிகாஸ் அவனோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கொலை பண்ணி முடிக்கிறோனோ இல்ல ஒரு பெண் கிட்ட தவறா நடக்கிறானோ அவங்களை அப்படியே விட்டுட்டு இவன் தப்பிச்சு போக தான் பார்ப்பான். பட் இவன் ரொம்ப வித்தியாசமா அவங்களை எந்த இடத்துல வந்து பிக்கப் பண்ணாலும் அதே இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டு போனது ரொம்ப வித்தியாசமான பேட்டர்னா நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு 30 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. பட் இவன் என்னத்தை ஜெயிலில் நன்னடத்தையா இருந்தான்னு எனக்கு தெரியல. அப்படி என்னத்தை ஒரு நல்ல கேரக்டர் ஜெயிலுக்குள்ள பண்ணான்னு தெரியல. ஜஸ்ட் அவனை ஒரு 20 வருஷத்துல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன், நான் இவ்வளவு நாள் கவர் பண்ண கேஸை வச்சு சொல்றேன், ஒருத்தன் ஒரு குழந்தைகள் கிட்டயோ பெண்கள் கிட்டயோ தவறா நடந்துட்டு அதுவும் தொடர்ந்து இந்த மாதிரி தவறா நடந்துட்டு ஜெயிலுக்கு போனான் அப்படின்னா அவன் வாழ்க்கையில எப்பவுமே திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு ஒன்லி மரண தண்டனை தான் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா பரோல்ல வெளிவர முடியாத மாதிரி ஆயுள் தண்டனை தான் கொடுக்கணும். பட் அந்த ஐலாண்டு மக்களோட நல்ல நேரமா என்னன்னு தெரியல, இவன் அந்த ஐலாண்டுக்குள்ள வந்து ஒரு 2-3 வருஷத்துல ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டான். இன்கேஸ் இவன் உயிரோட இருந்தா திரும்பவும் அவன் அந்த மாதிரி குற்றங்களை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அந்த ஐலாண்டிய கதிகலங்க வச்ச த பீஸ்ட் ஆஃப் ஜோசின்னு சொல்லப்படுற இந்த எட்வர்டோட கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, bye.